சார், நேற்று ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து பாஜக அரசுக்கு வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வந்துட்டு நேற்று வெளிப்படுத்தியிருந்தாரு. அது என்ன சார், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஆதாரங்களோடு நேற்று ராகுல் காந்தி எடுத்து வைத்தார். தேர்தல் ஆணையம் இது பற்றி தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை. இப்போ இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இருக்குது. அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கம்ப்யூட்டர் மூலமாக ரீடபிளான ஃபார்மேட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரீடபிளான ஃபார்மேட்டில் இல்லை. இப்போ இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கான சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அது போன்ற ஒரு ஃபார்மேட்டில் இந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் கொடுங்கள் என்று பல ஆண்டுகளாக எல்லா கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டு வருகின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன காரணத்தாலோ இந்த மாதிரி ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் இதை கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் தயாராக இல்லை. ஸோ அப்போ இந்த வாக்காளர் பட்டியல் சரியாக தான் இருக்கிறதா, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களா என்பதை எப்படி சரிபார்ப்பீர்கள்? சரிபார்க்க முடியாது சார். அவங்க கொடுத்தா தானே சார் சரிபார்க்க முடியும். ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கல, பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. எப்படி சரி பார்ப்பீங்க? அப்போ அவ்வளோத்தையும் எப்படி சார் பார்க்க முடியும்? அப்படி பார்த்துருக்காங்க ஒரு தொகுதியில். ஏன் நாங்கள் 6 மாதம் எங்களுக்கு இது ஆனது. ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஒன்று வருகிறது, ஆனால் முடிவுகள் வேறாக இருக்கிறது. எக்ஸிட் போல் ஒன்று வருது, முடிவு வேறாக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். ஆனால் பிஜேபின்ற கட்சியை மட்டும் ஆன்டி இன்கம்பன்சின்றது பாதிக்காமையே இருக்கே, இது எப்படி இயற்கைக்கு முரணாக இருக்கிறது என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ இதை கம்ப்யூட்டரை வச்சு இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தா கம்ப்யூட்டரில் டேட்டா அனலைஸ் பண்ண முடியாத வகையில் இந்த டேட்டா இருக்கிறது. அப்போ என்ன தான் பண்ணுறது? பெங்களூரு சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சி மக்களவை தொகுதியை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த பெங்களூரு மக்களவை தொகுதியில் 7 அல்லது 8 சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன. அந்த தொகுதியில் 7 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. ஒரே ஒரு தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுகிறது. அந்த ஒரு தொகுதியில் பிஜேபி பெற்ற வெற்றியினால் பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்று. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு மகாதேவபுரா என்ற சட்டப்பேரவை தொகுதியோட டேட்டாவை எடுத்து பார்ப்போம் என்று ராகுல் காந்தி அந்த ப்ரெஸ் மீட்லேயே காட்டுறாரு. அந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட்டு போட்டு அடுக்குனா 7.5 அடி வருது. ஸோ இதை எப்படி சரிபார்ப்பது என்றால் ஒவ்வொரு பேஜாக எடுத்து சரிபார்க்கணும், வேறு வழியே இல்லை. இதனால தான் சிக்கல் என்கிறார். ஸோ எடுத்து இவங்க சரி பார்க்குறாங்க, ஒன்றா எடுத்து ஃபிசிக்கலாக சரி பார்க்குறாங்க. போய் பார்க்கும்பொழுது 4 விதமான முறைகேடுகள் தெரிய வருகிறது. அந்த தொகுதியில் மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதி மட்டும் 1,250,000 வாக்குகள் போலி வாக்காளர்கள் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். அந்த தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்ற வாக்கு வேறுபாடு எவ்வளோ தெரியுமா? 33,000. 1,00,000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். 4 விதமான முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. 11,000, இது நான் சொல்கிறது மகாதேவபுரா கான்ஸ்டியூன்சி மட்டும், 11,965 வாக்காளர்கள் டூப்ளிகேட் வாக்காளர்கள். பெங்களூரில் ஓட்டு போடுறாங்க, பெங்களூரில் இன்னொரு பூத்தில் ஓட்டு போடுறாங்க, மகாராஷ்டிராவில் ஓட்டு போடுறாங்க, வேறு சில மாநிலங்களில் அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறது. 40,009 வாக்குகள் போலி. என்னென்னா டோர் நம்பர்னால் டோர் நம்பர் இருக்கணும் இல்லை, டோர் நம்பர் 0, அட்ரஸே இல்லை. அதற்கு பிறகு 10,452 வாக்காளர்கள் பல்க் அட்ரஸஸில் இருக்காங்க. என்னென்னா இப்போ நம்ம வீட்டோட நம்பர் 12ன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 வீட்டு எண்ணில் 40 பேர் இருக்காங்க. இதே போல் ஒரு வாக்காளர் முகவரியை எடுத்து பார்த்தால் அது ஒரு பீர் தயாரிக்கிற கம்பெனி, அதில் ஒரு 75 பேர் அந்த முகவரியில் இருக்கிறார்கள். இதே போல் ஒரு முகவரி 40 பேர் குடியிருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் முகவரிக்கு நேராக காங்கிரஸ் தொண்டர்கள் போய் இங்கே எத்தனை பேர் யார் இருக்காங்க, இங்கே ராமசாமின்னு 2 பேர் இருக்காங்கன்னு போய் பார்க்குறதுக்கு போனால் அடிக்க வராங்க. 10க்கு 10 ரூமா, அங்கே 50 பேர்லாம் வாழவே முடியாது. அதில் ஒரு 50 பேர் இருக்கிறார்கள். இந்த கேட்டகரியில் 10,452 ஒரு அட்ரஸில் ஒரே வீட்டு நம்பரில் 80 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 4,132 பேர் ஃபோட்டோ தவறு. ஃபோட்டோவை பார்க்கவே முடியாது. பார்த்தா அந்த ஃபோட்டோ ஐடி தெளிவாக தெரியணும் இல்லையா? ஃபோட்டோ ஒன்று குட்டியுண்டாக இருக்கும், இல்லைனா ஃபோட்டோவே இருக்காது, இல்லைனா பார்க்க முடியாதபடி ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருக்கும். 33,692 பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்று விண்ணப்பம் கொடுத்து ஃபார்ம் 6ல் விண்ணப்பம் கொடுத்து பதிவு செய்கிறார்கள். இப்படி முதல் முறை வாக்காளர்கள் என்று ஃபார்ம் 6 கொடுத்து பதிவு செய்தவர்களின் சராசரி வயது 50 முதல் 75 வரை. ராணின்ட்டு சுக்கராணி ஏதோ ஒரு பேர் நேற்று இந்த இதில் படித்தார். இந்த அம்மாவுக்கு வயது ஒரு 70. அந்த அம்மா நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்னு பதிவு செய்து 2 இடத்தில் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருக்கிறார்கள். 2 இடங்களிலும் அந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒட்டு மொத்தமாக பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதியில்
பிஜேபி காங்கிரஸை விட கூடுதலாக பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 32,707. இந்த மகாதேவபுராவில் மட்டும் பிஜேபி பெற்ற வாக்குகள் 1,14,046. ஸோ ராகுல் காந்தி சொன்ன தொகை பார்த்தீங்கன்னா அந்த 1,250,000 போலி வாக்காளர்கள்னு சொன்னார். அந்த 1,00,000 ஓட்டு மகாதேவபுரா தொகுதியில் அப்படியே பிஜேபிக்கு விழுந்திருக்கு. 33,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி வெற்றி பெற்ற மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 25. அந்த 25 போச்சுருந்துச்சுன்னா இன்றைக்கி போயிருந்துச்சுன்னா பிஜேபி இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. இதன் காரணமாக நேற்று இதை சொல்லிட்டாரு இவர் ராகுல் காந்தி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்த உடனேயே கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்திலிருந்து ராகுல் காந்தி இந்த விவரங்களை ஒரு ஃபார்ம் ஏதோ ஒன்று போட்டு அதில் பிரமாண வாக்குமூலமாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது சரியா? சட்டம் இருக்குது. நீங்கள் கொடுத்த இப்போ நீங்கள் வந்து இப்போ நிதிஷோட பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது. நிதிஷ் அந்த வந்து போலி வாக்காளர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு பிரமாண வாக்குமூலத்தை தாக்கல் செய்யணும். அந்த ரூல் படி தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அந்த இதில் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. இது சரியா? அது தேர்தல் ஆணையம் சொல்கிறது? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதை நிரூபிக்கணும்னா அதை பண்ணுதானே சார்? நியாயம்தான். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நான் அரசியல்வாதி, மக்கள் முன்பு நான் சொல்வது தான் பிரமாண வாக்குமூலம், நான் என்ன பொய்யா சொல்கிறேன், ஆதாரத்தை காமிச்சிருக்கேன், நீங்கள் தானாக முன் வந்து இதை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்புகிறார். நிதிஷ் சொல்கிறது படி இதுதான் ப்ரொசீஜர்ன்றதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் பொது வெளியில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஆதாரங்களோடு ஒருவர் வெளியிடுகிறார். ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்களை நீங்கள் நான் அத்தனை பேரும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் சென்று சரிபார்க்க முடியும். ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வச்ச பிறகு நிறைய பேர் வந்து கீர்த்தி சிங்னு ஒருத்தரை வந்து ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார். 4 இடங்களில் மகாராஷ்டிராவில் பெங்களூரில் 2, மகாராஷ்டிராவில் 2, 4 இடங்களில் அந்த கீர்த்தி சிங் என்பவருடைய வாக்காளர் அடையாள அட்டை 4 இடங்களில் 4 வாக்காளர் பட்டியலில் இருந்தது. இணையதளத்தில் இருப்பவர்கள் ராகுல் காந்தி சொன்ன அந்த நம்பரை எடுத்து போட்டு செக் பண்ணுறாங்க. இவங்க தனியாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்க. 4 இடங்களில் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இது ஒரே ஒரு தொகுதி, ஒரு சட்டப்பேரவை தொகுதி. இது போல் இந்தியா முழுக்க இது நடந்திருக்கிறது என்றார். இப்போது ஒரு தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சியும் தேர்தல் ஆணையத்தை திட்டணும். தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நடந்துக்குது அப்படின்ட்டு எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் செய்யும். எல்லா விமர்சனங்களையும் தாங்கி கொண்டு தேர்தல் ஆணையம் பணி செய்யும். இத்தனை ஆண்டு காலமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தது முதல் பிரதமருக்கு ஆதரவாக செயல்படுது. அதாவது பிரதமர் மத ரீதியான பேச்சுக்களை பேசினா கூட தேர்தல் ஆணையம் அவர்களை கண்டிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இது புரிஞ்சுக்க முடியுது நம்மளால். ஆனால் இது தேர்தலின் அடிப்படையை கேள்வி கேட்கும் குற்றச்சாட்டு, ஜனநாயகத்தின் அடிப்படையை கேள்வி கேட்கும் குற்றச்சாட்டு. ஸோ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு பொதுவெளியில் வச்சா தேர்தல் ஆணையம் தானாக முன்வந்து நீ சொல்கிறது பொய்ன்னு நேரம் சொல்லியிருக்கணுமா வேணாமா? நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுங்கன்றதை ஏற்றுக்கிறோம், அதுதான் ப்ரொசீஜர்ன்றதை ஏற்றுக்கிறோம். 1,00,000 வாக்காளர் போலின்ட்டு ஒருத்தன் ஆதாரத்தோட குற்றச்சாட்டை சுமத்துறான். அது பொய்ன்னு ஏன் உங்கள் வாயிலேருந்து வரல? அப்போ அது உண்மைன்றதுனால தான் அதை பற்றி நீங்கள் பேசல. இல்லை சார், அவங்களும் இப்போ விசாரிக்கணும்ல சார், அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும்ல சார். ஏங்க இந்த நாங்கள் விசாரிக்கிறோம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. நீ இதை நீ வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுன்றத பதிலாக சொன்னீங்கன்னா இதான் பதிலா? இல்லை, அதில் என்ன சிக்கல் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் போய் ஒரு புகாரை கொடுக்குறேன், எழுதி கொடுன்றாங்க, நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன், அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கட்டும். அது கரெக்டுமா? அங்கே இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறோன்ற வார்த்தை ஏன் உங்கள் வாயிலேருந்து வரலன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லிய குற்றம் இன்னொன்று, புகார் அவர் எழுத்துப்பூர்வமான புகார் அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு அந்த விஷயம் பொய் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா? ஒரு குற்றச்சாட்டை வச்சா அதை மறுக்கணும்ல உறுதியாக. தேர்தல் ஆணையம் சீசரின் மனைவி போல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி நம்ம நம்பி போய் தேர்தலில் வாக்களிக்கிறோம். இன்றைக்கி இந்த ஊரில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், அந்த எம்எல்ஏ ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜெயிச்சிட்டாருன்னா அப்புறம் அவர் எதுக்கு எம்எல்ஏவை மதிக்கணும்? ஸோ 2024 மக்களவை தேர்தலையே கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே போல் ஹரியானா தேர்தலும் இப்படி தான் திருடப்பட்டது, மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலும் இப்படி தான் திருடப்பட்டது என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார். நான் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு அதிகாரியையும் நான் நடவடிக்கை எடுப்பேன், சும்மா விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் நீதித்துறையைப் போல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நாம் இத்தனை ஆண்டு காலமாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ ஒரு தொகுதியில் 1,00,000 வாக்காளர்கள் போலின்னா இந்தியா பூரா எடுத்து பாருப்பா. அப்போ இந்த தேர்தல் எந்த அடிப்படையில் நடந்துச்சு? ஒரு ஓட்டுலலாம் மாறி இருக்கு. அப்படி ஆமாம், வெற்றி வாய்ப்பு 1,00,000. அது பாருங்கள், ஒரு 6-7 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது. அந்த 7 அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் 6 கான்ஸ்டியூன்சியில் காங்கிரஸ் ஜெயிக்குது.
ஒரு அசெம்பிளி கான்ஸ்டியூன்சியில் மட்டும் அப்படியே தலைகீழ போடுறாங்க. இதை ஒரு யூகமாக பண்ணாங்க அப்படின்றத வச்சுக்கலாம் சார். இது எப்படி சார் அவங்களால பண்ண முடிஞ்சது? இதற்கு தான் விசாரணை நடக்க வேண்டும். இப்போ அந்த கீர்த்தி சிங் என்ற ஒருவருடைய பெயரை சொன்னார் அல்லவா, அந்த கீர்த்தி சிங்கை இங்கே சேர்க்கணும்ன்றதுக்கு ஒரு அமைப்பு வேலை செய்யணும். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அவ்வளோ மேன் பவர் கிடையாது. ஸோ தேர்தல் ஆணையத்தால் இவ்வளவு பெரிய விஷயத்தை இந்தியா முழுக்க செய்திருக்கவே முடியாது. அப்போது இதை யார் செய்தது? இதில் மாலதிக்கு தான் 5 இடத்துல ஓட்டு இருக்குன்னா, மாலதியை தேர்ந்தெடுத்து மாலதியோட பேரை 5 இடத்துல சேர்க்க வேண்டும் என்ற வேலையை செய்தது யார்? இப்போ ஒரே ஒரு முகவரியில் ஒரே ஒரு வீட்டு எண்ணில் 80 வாக்காளர்கள் இருந்தார்கள். ஒரு ரூம் அட்ரஸ் போட்டு 80 ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்கிறார் ராகுல் காந்தி. 80 பேர் அந்த அட்ரஸில் போடணும், 80 ஓட்டர்ஸ் அந்த இடத்துல சேர்க்கணுன்றதுக்கு ஒரு ஆள் வேலை செஞ்சுருக்கணும். இல்லை, தேர்தல் ஆணையத்துக்கு இது செய்கிறதுக்கு மேன் பவர் இல்லை. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பிற துறைகளில் இருந்து அங்கே சென்று பணியாற்றுபவர்கள், அவர்களால் இதை செய்திருக்க முடியாது. அப்போது இதை யார் செய்தது? அதில் ஒன்றும் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. இதனால் யார் பலனடைந்தது? பிஜேபி. அப்புறம் இது போல் ஒரு தேசிய கட்சியால் தான் இந்தியா முழுக்க இதை செய்ய முடியும். தமிழ்நாட்டில் இது போல் இருக்குதுன்னா டிஎம்கே ஏடிஎம்கே கடந்த காலத்தில் இது மாதிரி போலி வாக்காளர்ன்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. டிஎம்கே ஏடிஎம்கே இதை செய்ய முடியும். இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இது நடந்திருக்கிறது என்றால் யாரால் இதை செய்ய முடியும்னா தேசிய கட்சியால் செய்ய முடியும். காங்கிரஸ் தான் இந்த குற்றச்சாட்டை இப்போது சுமத்துகிறது. காங்கிரஸ் தான் தொடர்ந்து தோற்றுக்கொண்டு இருக்கிறது. மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவது பிஜேபி கட்சி தான். அந்த அடிப்படையில் பிஜேபியால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனால தான் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்துனதும் பிஜேபியினர் தேர்தல் ஆணையத்திற்காக வாதாட முன்வருகிறார்கள். இப்படி இந்த குற்றச்சாட்டுகள் எனக்கு இது பொய்யின்ட்டு எனக்கு தோணலை. ஏன்னா டேட்டாவோட எடுத்து காட்டுறாரு. அந்த டேட்டாவை நம்மளும் போய் வெரிஃபை பண்ண முடியும். அப்போ ஒருத்தனுக்கு 4 ஓட்டர் கார்டு எப்படிமா வரும்? இப்போ இது ஏற்கனவே நீங்கள் நடந்து முடிஞ்ச தேர்தலில் இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட்டே ஜென்யூனான லிஸ்ட் இல்லைன்ற சூழ்நிலையில் இப்போ போய் நீங்கள் பீகாரில் திருப்பி ஒரு 65 லட்சத்தை நீக்குறீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? அப்போ எதற்காக தேர்தலை போட்டிட்டதில் என்ன அர்த்தம் இருக்குது? எதுக்கு இத்தனை கோடியை செலவு பண்ணி ரோடாக அலைஞ்சு எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? நீங்களே ஜெயிச்சுட்டு போங்க. ரஷ்யாவில் நடக்கும் தேர்தல் போல், சீனாவில் நடக்கும் தேர்தல் போல் நடத்தி கொண்டு போங்கள், அவ்வளவுதான். அது மாதிரி இவங்களால தமிழ்நாட்டில் பண்ண முடியலல்ல சார்? அதுக்கு தான் தேர்ந்தெடுப்பாங்க. எந்த கான்ஸ்டியூன்சியில் பண்ண முடியுன்றதை தேர்ந்தெடுப்பாங்க. பெங்களூர்லேயே மற்ற கான்ஸ்டியூன்சியில் செக் பண்ணி பார்த்தா தெரியும். எங்கே செய்ய முடிகிறதோ அதை செய்வார்கள். ஃபஸ்ட்டு இந்த ஒரு 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 பெரிய பனிமலையின் ஒரு சின்ன முனை அப்படின்றது போல் மிகப்பெரிய ஊழலோட ஒரு சிறு துளி தானே இப்போது வெளியே வந்திருக்குது. ஒரு சொன்னது மாதிரி இந்த ஒரு கான்ஸ்டியூன்சியோட டேட்டாவை செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 6 மாதம் ஆச்சு. இதுக்காகத்தான் நாங்கள் எலக்ட்ரானிக் மோடில் இந்த கம்பேரபிள் ரீடபிள் ஃபார்மில் இந்த டேட்டாவை கொடுங்கன்னு சொல்கிறோம். ரீடபிள் ஃபார்மில் இப்போ ஈஸியாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. 120 கோடி வாக்காளர்களோட லிஸ்ட் இருந்தாப்பா அப்படின்னா டக்குன்னு சிஸ்டத்தை போட்டால் இன்றைக்கி ஏஐலாம் வந்துருச்சு. கம்பேர் பண்ணி இன்னொன்று அதில் ஒரு இதில் கொடுத்துருந்தாருன்னா ஒருத்தரோட ஒரு 50 வாக்காளர்களோட அப்பா பேர் LHQRS இப்படி இருக்குது இஷ்டத்துக்கு. ஸோ இது மிக மிக சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. எல்லா அரசியல் கட்சிகளும் இதை மிக தீவிரமாக கையில் எடுத்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும். ஸோ இதுக்காக தான் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை வேறு முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீ இது அடிப்படையே கோளாறுன்னு ஆகிப்போச்சுன்னா நீ பண்ணுறது எல்லாமே கோளாறான வேலைகளை தான் தேர்தல் ஆணையம் செய்து கொண்டு இருக்கிறது. சிம்பிளாக பாருங்கள், இப்போ ஒரு ஏரியாவில் முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகம் இருக்கிறாங்கப்பா. அந்த முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி ஓட்டு விழுமா? விழுவாது. உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அதைத்தான் பிஜேபி செஞ்சு கொண்டு இருக்கு.